வெந்தயத்தை கொஞ்சமாக இவ்வளவு போதும், இல்லைன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை ஏற்படும். இதை அப்படியே பொரித்து போட்ட உடனே வறண்டிக்கிட்டுடலாம். அப்படியே பொரித்து எடுத்துக்கிட்டுறணும், அவ்வளோதான். இது சட்டி தெரியுதான்னு தெரியல. இது புளி ரசம் பண்ணுறதுக்கு தான் இப்போ தயார் பண்ணுற மாதிரி பதத்தில் எடுக்கணும். இது அந்த எண்ணெயிலே போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி பக்குவத்தில் பொரித்து எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் இந்த ரசம் கொதிக்கும் போது இதை நடத்தி போட்டால் போதுமானது. அடுத்து நம்ம இப்போ தாளித்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இங்கே இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவும் தயிர் சாதத்துக்கு இதையும் தாளிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் கடுகு நிறையா, இது சுமார் 2 பேருக்கு தான். பத்தலைன்னா சாப்பிட்லன்னா இந்த தயிர் சாதம் கொஞ்சம், புளி சாதம் சாப்பிட்ட பிறகு தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. அதனால் இங்கேயும் அப்படியே போட்டுடலாம். இது கொஞ்சமாக போடணும், இதில் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். இதில் புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியது, இதில் தயிர் போட வேண்டியது, அவ்வளோதாங்க வித்தியாசம். இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐட்டமெல்லாம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த பட்டை மிளகாயும் போட்டுக்கணும். இதில் இந்த கட்டி பெருங்காயத்தை வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயம் அதான் ரொம்ப வாசனையாக இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த பிராண்டு தான் LNG, இல்லைன்னா PC பெருங்காயம். இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற இதுலலாம் ஏன்னா இந்த கட்டி பெருங்காயத்தில் எதுவும் கலக்க முடியாது. ஆனால் பவுடர் பெருங்காயத்தில் மைதா கலக்கிறாங்க, இன்னும் ஏதோ கலக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிராண்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் வாங்கி வச்சுங்க. நமக்கு வயிற்றுக்கு ஏதாவது பண்ணினாலும் சரி, நெஞ்சு கரிப்பு இந்த மாதிரி இருந்தாலும் இதை அப்படியே எண்ணெயில் போட்டு, எண்ணெயிலையோ இல்லை எண்ணெய் ஒத்துக்காதவங்க வெறும் சட்டியில் போட்டு அப்படியே பொரிச்சிடணும். பொரிச்சிட்டு இதை பவுடர் பண்ணி நீரில் கலந்து, மோர்லேயோ நீர்லேயோ கலந்து குடிச்சிட்டோம்னா அந்த வயிற்றில் உள்ள நமக்கு ஏற்படுற ஒரு மாதிரியான ஏப்பம், கனமாக இருக்கிறது, இதெல்லாம் கூட தீர்ந்து போயிடுங்க. நம்மளை சுற்றியே, நம்ம அடுப்பங்கரையிலேயே எல்லா விதமான மருத்துவமும் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வெளி இடங்களில் தேடிட்டு தான் கிடக்கிறோம். இன்னமும் அப்பப்போ சரி பண்ணிட்டோம்னா சரியாயிடும். ஓகே, அடுத்து கூறிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இதுக்கு ஒரு பச்சை மிளகாயும், தயிர் சாதத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போதும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம். இந்த பவுடரில் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே இன்னும் கொஞ்சம் கடுகு பொரியணும். இன்னும் இதில் இப்போதான் இப்போலாம் ஏற்றி விட்ருக்கேன். இது கொஞ்சோண்டு மல்லித்தழை, எல்லாத்தையும் கருக விட்டுறாமல் பார்த்துங்க. இப்போது இந்த புளி சாதத்துக்கு உண்டான தாளிப்பையும் போட்டாச்சுங்க. இந்த பெருங்காயம், இன்னும் கூட பெருங்காயம் போட்டுக்கலாம். ரசத்துக்கு நீங்கள் புளி கரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெருங்காயத்தை பயன்படுத்திக்கிறோங்க. இது இந்த மல்லித்தழை ரசத்துக்கு, புளி ரசத்துக்கு வேண்டியதில்லை, கட்டு சாதத்துக்கு வேண்டியதில்லை. ஆனால் அந்த தயிர் சாதத்துக்கு தயிர் ஊற்றின பிறகு அது மேலே போட்டு விடணும். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு அந்த தயிர் சாதத்துக்கு உள்ளது. ஆனால் கெட்டியாக நம்ம பால் காய்ச்சி கட்டி தயிர் ஸ்பூனால் எடுக்குனா அப்படியே கட்டியாக வரும் பாருங்க. அந்த மாதிரி வேணும்னா நம்ம திக்கான பால் ஒரு 1/2 லிட்டரோ 1/4 லிட்டரோ ஊற்றி நல்லா பொங்க காய்ச்சிக்கணும். காய்ச்சிட்டு அதை ஆற வைக்கிறது எப்படின்னா, விரல் பொறுக்கிற மாதிரி சூட்டில் ஆற வைக்கணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. விரல் பொறுக்கிற மாதிரினா நம்ம அந்த பாலுக்குள்ளே கைவிட்டோம்னா நம்ம விரலுக்கு பொருத்தம், சுடாது, சுட்டும் சுடாமலும் இருக்கும். அந்த மாதிரி லெவலில் உரைய ஊற்றினா தான் அது நல்லா கல் மாதிரி அழகாக வரும். அப்படி சூடு இருந்தோ இல்லை சூடு இல்லாமலோ நம்ம ஊற்றிட்டோம்னா
அது ஒரு மாதிரி கலங்கலாக தண்ணி கீழேயும் மேலே ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி வந்துடும். இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வேறு தயிரும் இருக்க எடுத்து கலந்துக்கிறேன் அதுலையும். இப்போ தயிர் சாதத்தில் இப்போயே நம்ம வந்து சாதத்தை போட்டு கிண்டிடலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் லேசாக படைச்சிட்டு வரும். அது கூட வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து புளி ரசங்க, புளி ரசத்துக்கு. இந்த ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இந்த புளியை கரைச்சி கொஞ்சம் இருத்துக்கிட்டுங்க. ஏன்னா இதெல்லாம் வாங்கின புளி தான். எங்கள் வீட்டிலையே பங்கு மரம்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட்ரலில் இருக்கும், வர்ற வழியில் 3 மரம் இருக்கும். அதுதான் எல்லாருக்கும் பங்கு எடுத்துப்பாங்க. இப்போ அதெல்லாம் வெட்டி விட்டாங்க. இப்போ எல்லாருமே புளி வந்து நல்ல புளியாக இருந்தால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, அப்புறம் வந்து புளி சேர்க்குற எல்லாமே. அப்போ மீன் குழம்பும் இந்த புளி சாதமும் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருந்தா தான். இப்படியே கிண்டி வடித்து எடுத்துக்கிட்டுருங்க. வடிகட்டி எடுத்துக்கிட்டுரலாம். அதுக்கு முன்னே இப்போ தாளித்து முடித்த பிறகு இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டுரலாம். மஞ்சத்தூள் அந்த மஞ்சளாக இருக்கிற அளவுக்கு போடணும். ஏன்னா நிறையா தான் போடணும். அதை வந்து பார்த்து கூட அப்புறம் போட்டுக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த ரசம் புளி, இந்த புளி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இந்த பக்கம் மதுக்கூர்லேருந்து வந்ததுன்னு கொண்டு வந்தாங்க. கிலோ 150 ரூபான்னு வாங்கினது. அப்போது அதை ஊற்ற வேண்டியதாங்க. இந்த ரசத்தை என்ன பண்ணணுன்னா ரொம்ப திக்னஸ்ஸாக நீங்கள் ஈஸியாக சீக்கிரம் கொதிச்சிரும்னு அப்படி வச்சிடக்கூடாது. நம்ம கைக்கு பதமான கரைக்கிற அளவு. இதை விட இன்னும் இது வந்து இதை விட இன்னும் கொஞ்சம், அதாவது நம்ம வந்து தண்ணி மறு தண்ணின்னு புளி கரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கரைச்சிக்கணும். இது வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இன்னும் இந்த புளி இப்படியே இருக்கு பாருங்க. இதில் இன்னும் ஒரு திருப்பம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு திருப்பம் தண்ணி. இந்த 3 தண்ணியும் அதில் சேர்த்தா தான் அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்படி விட்டு கொதிக்க வச்சாதான் ரசம் நல்லாயிருக்கும். அந்த சாதமும் பின்னிக்கிட்டு ரொம்ப தண்ணியாக ஊற்றி, ரொம்ப தண்ணி இல்லாமல் பார்த்துங்க, ஊற்றி கொதித்த பிறகு அது கெட்டி ஆகணும். எண்ணெயை வெளில கக்கி கொண்டு வந்துடும். அதுதாங்க பதம். முன்னாடி இதெல்லாம் இடலாம். இப்போ மறுபடியும் கரைச்சி அதே புளியை அந்த சக்கையை மறுபடியும் கரைச்சி இந்த அளவு தாங்க வந்திருக்கு. அதனால் இன்னொரு தடவை நம்ம கரைக்க தேவையில்லை. இப்போ எங்கள் மரத்து புளியெல்லாம் நம்ம தயார் பண்ணுறதெல்லாம் வந்து 3 தடவை கரைக்கலாம், அவ்வளவு வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரைச்ச புளி. இது வந்து அதோட சேர்த்துடலாம். இது 2வதாக கரைச்ச புளி. இது எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இனிமேல் 3வதெல்லாம் கலைக்க வேண்டியதில்லை. அதில் அந்த சக்கையில் ஒன்றும் இல்லை. இதை வந்து இந்த புளிக்கரைசலையே வாழ்க்கைக்கு இது அப்படியே கொதிக்கணுங்க. திக்காயி அப்படியே அல்வா மாதிரி வரும். அதான் பதம். இது புளி அல்வானே சொல்லலாம். அந்த மாதிரி வரும். அதில் வந்து இந்த கரைசலில் வந்து நம்ம முதல்ல வறுத்து வச்சோம் பாருங்கள் வெந்தயம், அதை நடத்தி போட்டுற வேண்டிதான். நம்ம தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு போட மறந்துடக்கூடாது. இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன பார்த்தீங்களா, நல்லா வாசனை, பெருங்காய வாசனை கம்மி ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா அந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி தயிர் சாதம் சாப்பிட்டணும். அப்படி இல்லைன்னா சளி இருக்கிறவங்க சாப்பிட வேணாம். இப்போ நம்ம சளிக்காக மாத்திரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அது போய் ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது வயிற்றில் பாதிப்பை தான் ஏற்படுத்தும். வயிற்றுலாம் எரியும். சில பேர் பவரை கம்மியான இதெல்லாம் கொடுப்பாங்க. சில பேர் அதிகமான பவரை தெரியாமலே அவங்களுக்கு எப்படியாவது சீக்கிரம் குணமாகணுன்ட்டு எழுதி விட்டுருவாங்க. சளி பிடிக்கிறதுக்கெலாம் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி தூதுவளை கஷாயம், தூதுவளை அடை, முசுமுசுக்கை, அப்புறம் துளசி போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை எடுத்துக்கலாம். குழந்த பாக்கியம் வேணுங்கிறவங்க அது துளசி யூஸ் பண்ண வேண்டாம்.
ஆடுதொடா கஷாயம், வெற்றிலை கஷாயம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்குங்க. வேடு பிடிச்சிக்குங்க. அதிலே சளி சரியாக போயிடும். எப்படியா இருந்தாலும் ஒரு வாரம் இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்து போச்சு. இப்போ தயிர் சாதம் இதுக்கு ஊறுகாய், மாங்காயெல்லாம் இப்போ தான் காய்க்க போகுது. துவையலும் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு வறுத்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கல்லரிசி துவையல் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதனோட ரசத்தோட இது திக்னஸ்க்கு வந்துட்டு, ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அந்த உள்ள எண்ணெயை வந்து நடக்கும் அப்படியே. அப்போ தான் நம்ம எடுத்து வச்சோம்னா நமக்கு தேவையானது போக மீதியை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் தான் வைக்கணும். ரப்பர் வேர்லையோ இல்லை சில்வர் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா சில்வர் பாத்திரம் ஓட்டை விழுந்து போயிடும். அதனால் ஒரு கிளாஸில் ஆன ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. கோழி வச்சிருக்கு. வீடியோவை வந்து கொஞ்சம் தள்ளாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. எடுத்து வச்சுருவோம்னா இதுக்கு வந்து எள்ளு துவையல், சட்னியை விட எள்ளு துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளு இதை நான் சொல்லிகிட்டே போனால் ரொம்ப நீளமாக போயிடும். நீங்கள் பாட்டுங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவீங்க. அதனால் எள்ளு வந்து பொரிச்சிக்க வேண்டியது, அதோட பட்டை மிளகாய், புளி, உப்பு இது மட்டும்தாங்க போடணும். அதை மட்டும் போட்டு அரைச்சி அதுக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளி ரசத்துக்கு கடைசியாக வந்து முன்னாடியே கொஞ்சம் சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நெஞ்ச கறிக்காமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த புளி சாதத்துக்கு வாழைப்பழம் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது தொட்டுக்கிட்டோன்னா அந்த புளி சாப்பாடு வயிற்று வலிக்கு பண்ணுன்னு சொல்கிறவங்க அதை மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாழைப்பழம் சாப்பிடும்போது. எல்லாம் பாருங்கள். பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்த்தவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் அந்த இதை தனியாக வேணால் அந்த எள்ளு துவையலை அப்லோட் பண்ணிடுறேன். சாதம் கிளறி காமிச்சிட்றேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாதத்தில் போட்டு கிளற வேண்டியதாங்க. நாங்கள் கொஞ்சம் குறைவாக தான் எடுத்துப்போம். மீதி ரசத்தை எடுத்து நம்ம வச்சிடலாம். இந்த அரிசி வந்து இந்த மாதிரி கிளறிக்கிங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கிளறணும். இப்படியே எண்ணெய் பொலன்னு வேணும்னா சாதத்தில் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா பொலன்னு வந்துடும் கட்டி சாதம். நாங்கள் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் கிளறி எடுத்துக்கிறது. இதில் கொஞ்சோண்டு இந்த அதில் கிளறி வச்சுட்டேங்க. இது மேலே கொஞ்சமாக வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பெரும்பாலும் இந்த கட்டு சாதத்துக்கு நல்லெண்ணெய் மட்டும்தாங்க ஊற்றணும். வேறு எதையும் சில பேர் நல்லெண்ணெய் ஒத்துக்கலைன்னு சொல்லி சன்ஃப்ளவர் ஏதாவது ஊற்றிக்கிறாங்க. சரி, அவங்கவுங்க விருப்பம். ஆனால் நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ்வளவு தான் பண்ணணும். இதில் வேறு எதுவும் பண்ணிட்டோம்னா அந்த டேஸ்ட்டும் போயிடும். ஏன்னா கடையிலலாம் அந்த டேஸ்ட்டுக்காக அதை இதுன்னு போட்டு ஏதோ மேக் பண்ணி வைக்கிறாங்க. இதை கொஞ்சம் தள்ளி விட்டுறாமல் பார்த்துருங்க. இடையில நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். இதை இப்படி எடுத்தால் அப்படி வரணும். அதான் கட்டு சாதம். பொலன்னு இருக்கிறதெல்லாம் அது சும்மா பவுடர் போட்டு கிளறிக்கிறது. சரி.